ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய பாதையை ஏகத்துவ பாதையை இந்த புவி உலகத்திலே பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய மூமின்களாகிய நம் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுல முதல் முறையில நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னால் குளிர்காலம் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பிலே குளிர் காலம் தரும் படிப்பினைகள் அல்லது போதனைகள் குளிர்காலம் தரும் போதனைகள் உபதேசங்கள் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்வதற்காக இந்த ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்க நான் விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வல்லமையினாலும் சக்தியாலும் இந்த உலகத்தில் பல்வேறு சுழற்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால சக்கரங்களை சுழல செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். மனித வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை இருப்பது போன்று வறுமை, துன்பம், கவலை, கஷ்டம், மன உளைச்சல், இன்பம் இருப்பது போல அல்லாஹ் படைத்த மற்ற ஜீவராசிகள் மற்ற படைப்புகள் குறிப்பாக வானம், பூமி இது போன்ற படைப்புகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் காலங்கள் இவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கைவரிசையை காட்டுகிறான். சூரியன் அப்படியே சூரியனாக இருக்க வைக்கல அல்ல. சூரியன் உதிச்சா அவ்வளவுதான், அது அப்படியே கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும், அப்படியே வச்சிருக்கிறான். இரவு பொழுது வந்தால் அப்படியே கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும், அப்படியே வச்சிருக்கிறான். இல்லை, அந்த அல்லாஹ் அந்த கால சக்கரங்களை சுழல் செய்கிறான். சூரியன் அது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுழன்று கொண்டு அது வேலையை செய்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. சந்திரன் அது சுழன்று கொண்டு அது வேலையை செய்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியில இரவு பகல் மற்ற விஷயங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலைக்குற செய்யக்கூடிய இறைவன் தான். மனிதனுக்கு அல்லாஹ் தட்பவெப்பநிலை என்ற சூழலை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார்.
அந்த காலங்கள் சூழலும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்தின்படி பல்வேறு அந்த இயற்கை சீற்றம் என்று சொல்வார்கள், இயற்கையுடைய மாற்றம் என்பார்கள், பெரிய பேரழிவார் என்றால் சீற்றம் என்பார்கள். என்ன இறை நாட்டம் தான் என்ன ஒரு விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஊகம் எப்படி அழிஞ்சு போயிடுச்சு, ஒரு நாடு அழிஞ்சிருச்சு, ஒரு தேசம் ஒரு மாநிலம் அது பல மக்கள் திறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சீற்றத்துக்கு பின்னாடி இவன் சொல்லக்கூடிய ஒளிஞ்சிருக்கிறது என்ன? அல்ல தண்டனை கொடுப்போம் அல்லது சோதனை. அப்படி எதை எடுத்துக்கொண்டால் இறை நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் எல்லாமே பூமியை நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை முதல்ல விளைவிக்கிறான். அப்ப என்ன ஒரு விவகாரமா இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேசுறான், அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் அதுபோல் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் காற்றுக்களை நாம் சுழலச் செய்வதிலும் பறந்து பறக்க என்ன செய்யறான் அல்லாஹ் பறவச் செய்திருப்பதிலும் அப்படியே அல்லாஹ் அடிக்கடி ஒவ்வொன்றா சொல்லி 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 இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன. திருமலை குர்ஆனை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கூட அவங்க குதிரத்தா இப்படியே அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல என்று நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றுக்களை சூழச் செய்கிறான். அந்த காற்றின் மூலமாக தான் குளிர் காற்றுகள் இருக்கிறது, தென்றல் காற்றுகள் இருக்கிறது, மனிதன் விரும்பக்கூடிய காற்றுகள் இருக்கிறது, ஒரு சமுதாயத்தை அழித்து நாசமாகக்கூடிய காற்றுக்களாக, புயல் காற்றுக்களாக, நெருப்பு காற்றுக்களாக அல்லாஹ் நினைத்தால் பல்வேறு அதாபுகளை கொடுக்கக்கூடிய வேதனை காற்றுக்களும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி அந்த தட்பவெப்ப நிலை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இதுலயே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சுழற்சி முறை. சில மாதங்கள் 3 மாதம் 4 மாதம் அது 2 மாதம் 3 மாதம் என்ற அடிப்படையில் குளிர்காலம், பனிக்காலம், அதுபோல கோடை காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம், இப்படி பல்வேறு வகையான காலங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பூமியில வர வைத்துக் கொண்டே இருக்கிறான். அதன்படி நாம சமகாலத்தில் இந்த பிரிவில் இந்த மாதங்களை மாதம் இல்லையா, இந்த மாதங்களில் கடும் குளிருக்கு ஆளாக இருக்கக்கூடிய நாம அதை எப்படி எதிர்கொள்வது, அதை எதிர்கொள்வதெல்லாம் என்ன செய்ய போனா ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு வீட்டில் மெத்தையில படுத்துக்கிட்டு அப்படியே இழுத்து போத்தி தூங்கக்கூடியவர்களாக இருப்போம், அல்லது குளிர்காயக்கூடியவர்களாக இருப்போம். நெருப்பை மூட்டி குளிர்காய்வதோ அது நவீன காலத்தில் மிஷினை தான் கண்டுபிடிச்சிக்கான்னு வைங்க. அது உங்களுக்கு அந்த குளிரை ஒரு அந்த வெப்பத்தை ஒரு பாடியில தள்ளி அப்படியே உங்க உடம்பு ஹீட் ஆகிற மாதிரி அப்படின்னா மேலை நாடுகள் எல்லாம் இப்படி மிஷின் எல்லாம் அட்வான்டேஜா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மிஷின்ல குளிர் காய்வீர்களா, நெருப்பை மூட்டிக்கிறீர்களா, இதை என்ன செய்ய முடியும்? குளிர் காலத்துல நம்ம பார்க்கிறோம் பல்வேறு பிரச்சனைகள் மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த குளிர்காலம் ரமலானுக்கு முன்னாடி வந்துச்சா, ரமலான் மாதத்துக்கு முன்னாடி வந்த காரணத்தினால் இப்ப இந்த குளிர்காலத்தை அந்த குளிரை எல்லாராலையும் தாங்க முடியுமா? முடியாது. குறிப்பிட்ட ஒரு வாலிபத்தில் 50 பேர் தாங்கிடுவானா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் லேசா அவனுக்கு ஒத்துழைத்தா வாலிபனா ஜிம்முக்கு போறான், உடம்பு பாடியா வச்சிருக்கிறான், அதை அந்த காற்று சில பேர் வேகமா உடம்பி போட்டுரும். இவன் கொஞ்சம் பாடி பில்டரா இருக்கிறான்னா எக்ஸசைஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உனக்கு 1 மணி நேரம் முடக்குதுன்னா 5 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் கழிச்சு முடங்க போகுது. அது வித்தியாசம். அப்ப இந்த குளிர்காற்று கொஞ்சம் தாங்கும், அவ்வளவுதான். இளம் பருவம், வெயில், மழை, புயல், காற்று, பனி கொஞ்சம் தாங்கும், அதுக்கப்புறம் அவனும் முடங்கிடும் என்ற அடிப்படையில் வந்துக்கிட்டு இது அல்லாஹ்வுடைய இந்த காலத்தினுடைய சூழல். குளிர் காலத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த காலத்துல நம்ம இபாதத்துக்கள்ல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, மார்க்க விவகாரங்கள்ல என்ன குளிராக இருக்கட்டுமே, எனக்கு வழங்கப்பட்ட சலுகையின் மூலமா தொழுகையை நிறைவேற்றுவேன், எனக்கு வழங்கப்பட்ட சலுகையின் மூலம் அல்லாஹ் வழங்கிய சலுகையின் மூலமாக இந்த இபாதத்துக்களை செய்வேன் என்று குளிர் காலத்துல சுபூத்தெல்லாம் வழங்கிறாங்க. குளிர் காலத்துல லோகர் அசர் மஹ்ரிப் இஷா
இருக்குது, நான் தொழுக மாட்டேன், அப்படி சுருட்டு படுத்துருவேன், சோம்பேறித்தனமா இருக்குது, மந்தம் பிடிச்சி போயிருக்கிறேன், இதெல்லாம் அந்த வெயில் உடம்புல பலனாங்க எப்ப சுறுசுறு போறோம். சூரியன் அந்த கதிர்கள் உடம்புல பாய்க்கப்பட்டால் தேவைக்கு பார்க்கணும், ரொம்ப பார்த்தா அது செத்து போயிடும், கருவிடுவான். ஒரு தேவைக்கு சூரியனுடைய கதிர்கள் உடம்புல படும் பொழுது அந்த குளிர் நம்ம வந்து கொஞ்சம் விடுபடும், கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பை கொடுக்கும், கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். அப்ப அண்ணாவுடைய மார்க்கத்துல அப்படி இப்ப நம்ம வணக்க வழிபாடுகள்ல இந்த மாதிரி குளிர் உள்ள நேரங்களில் கூட அப்படி இருந்தோம், குளிர் இருந்தும் கூட அந்த தொழக்குடியில் விடுவாங்களா, விட மாட்டாங்க. தொழக்கூடியவர்களாக இருந்தால் எப்படி வரும், புயல்ல வரலாம், மழையில வரலாம், வெறும் வெப்பத்தில் அவங்க தொழுது போகலாம், சலுகை இருக்குது. ஆனா சலுகையெல்லாம் எனக்கு சலுகை வேணாங்கிற மாதிரி வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சலுகையை பயன்படுத்தணும், அதாவது பூமியினுடைய ஒரு நல்ல ஒரு நற்பண்பு. இல்லாட்டி முதுமையில கஷ்டப்படுவோம், இயலாமையில கஷ்டப்படுவோம், ஆரோக்கியத்தில் வந்துடுவோம். மழை பெய்யுது, நான் பிளேசனுக்கு போறேன், சரி கையை மடிச்சு கட்டி ஃபேண்டை மழைக்கு விட்டு வந்துடுவீங்க, ஒரு குறையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய காற்று அது அடிச்சா கூட முதுமை அடைஞ்சு விட்டால் வயசு போக போக என்ன அவ்வளோதான் பழசை நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம பிளேசனுக்கு போக முடியலையே என்றெல்லாம் நம்ம சலுகையை பயன்படுத்தாதவர்கள் அந்த மாதிரி பாதிக்கப்படுவார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அம்ருபின் அல்லாஹ் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சலுகையை பயன்படுத்துவாங்க. அவர் பயன்படுத்தாமல், அந்த சலுகையை பயன்படுத்தாமல் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். பல்வேறு விஷயங்களில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாசத்துல 3 நாள் போய் தேவைக்கு உபரியான தொழுகை, பிறகு நீ மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில செய்யணும் கேட்க மாட்டேங்கிறார். எனக்கு முடியும் அப்படிங்கிறார். செஞ்சார், கடைசியில் முதுமையில சொல்றார், ரசூலுல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்திக்கலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சலுகையை நான் பயன்படுத்தி இருந்தால் முதுமையில கொஞ்சம் ராகத்தா இருக்குமே, 10 பேர் ஹெல்ப் பண்ண சூழ்நிலை இருக்குது, அப்படி இப்படி அளவு சொன்னால் புலம்பக்கூடிய நிலைக்கு அந்த சாதி தள்ளப்பட்டார் என்று சொன்னார். அப்போ சலுகையும் இருந்தப்ப அண்ணாவுடைய மார்க்கத்தில் இந்த குளிர் காலத்துல நமக்கு மார்க்கம் சொன்ன சலுகையை பயன்படுத்தணும், கொள்கையை விடக்கூடாது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, முதியவர்கள் கூட பள்ளியாசலுக்கு வர்றாங்க. குளிர் தான், இந்த குளிர்ல நம்ம பள்ளியில பார்த்தோம், அந்த உருவிக்கிற பள்ளியிலாம் அப்படி என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்ல பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு ஓட்டியில கடலூர் ஓட்டியிலே மக்கள் வருது. அந்த வயசானவங்களை இருந்து இளைஞர்கள் வர மாட்டான், தூங்கிடுவான். அவனுக்கு போராடி தண்ணி போடமே தூங்கிடுவாங்க. சில பேர் விதிவிலக்கா சிலவர்களை தவிர, விதிவிலக்கா சிலர்களை தவிர ஏழாவதுகளை உடைய பிடிச்சிட்டு வர்றாங்க. ஐஸ் மாதிரி தண்ணி நானும் சுடுதலை உடச்சிக்கிறேன், கரண்ட் எடுப்பு இருக்குது, கரண்ட்ல போட்டு சுடுதலை உடச்சி நம்மளாம் தாங்க சொல்றேன், தாங்க சுபுவில் சுடு தண்ணியில் உடச்சிட்டு தான் போய் தொழுக வைப்பேன் என்று சொன்னால், அப்போ அந்த குழுக்களை வர்றாங்களே கிண தண்ணி, அப்போ மோட்டர் போட்டாலும் கூட தண்ணி மோட்டரை போட்டு தண்ணி நினைக்கிறோம் சிண்டக்ஸ்ல, குளிர் தண்ணி நினைச்சா குளிர் இருக்குமா இல்லை, இப்படி பனிமே இல்லை, அந்த குளிர்ல கூட வந்து தொழுகிறாங்க, ஒழிச்சு தொழுகிறாங்கன்னு சொன்னா வாய் வாதம் வரும், வளர்ந்து நிற்கிறான். எல்லாம் நம்பக்கூடியவர்கள் கையை முடக்கிட்டு நான் தொழுகிறாங்கிறான். இவர்கள் சொல்ல அதெல்லாம் சில மாற்றம் சொல்லி தருது. அதுதான் பார்க்குறாங்க, இந்த டைமும் செய்யணும், அதே நேரம் தான் சொன்னான், டைமும் செய்யக்கூடிய விஷயத்த மார்க்கு நம்ம சொல்றது கண்டிப்பா சொல்லி ஆகணும். அந்த மாதிரி வந்து டைமும் செஞ்சு தொழுகலாம், இப்படிலாம் மார்க்கத்தில் நம்ம சொல்லி தரப்பட்டு இருக்கிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்லும் போது இந்த மனம் ஊட்டுது, ஏன் மனம் ஊட்டுது? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை, நான் முன்னாடி சொல்லிடுவோம், வேலை செய்ய சொல்லுவா மறந்துடும். அவ குளிர்காலம் தொழுகாலம் யோகம் கொஞ்சம் வெயில் அடிச்சா நீங்க என்ன செஞ்சுவீங்க, தண்ணியை பயன்படுத்துவீங்க, ரசங்களை பயன்படுத்துவீங்க, சுப்புகமாக விசாரித்து டேஞ்சரா இருக்கும். தண்ணீர் பயன்படுத்த முடியாதவங்க யார் முடிவெடுக்கிறேன்? உங்களுடைய உடம்புக்கு, உங்களுடைய உடலை போட்டு நீ தான் அறியக்கூடியவனாக இருக்கிறாய், நீ தான் புரியக்கூடியவனாக இருக்கிற. உன் உடம்பை பத்தி முன்னாடி விஷயம் உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், என் உடம்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப தயக்கம் செய்ய இஸ்லாத்துல வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தயக்கத்தை முடிவெடுப்பது நீங்கள். எனக்கு முடியாத குளிர் நேரம் என்னாலும் தண்ணீரை பயன்படுத்தினால் உடம்புக்கு பாதிப்பு வரும், நான் 10 நாள் காய்ச்சல கலந்துருவேன், அல்லது விட
சளி வரும், பல்வேறு பிரச்சனை, தலைவலி வரும். நீங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? அப்படிப்பட்டவர்கள் தைமம் செய்யலாம். மார்க்கத்தில் எல்லாம் சொல்லலாம், தைமம் செய்வதில் எந்த தடங்களும் இல்லை. தைமம் செய்யலாம். ஒழுவுக்கு மாற்று பரிகாரம். ஒழு செஞ்சா எப்படி தொழுக குடும்பம் காபத்துலா வளரலாமோ என்ன அதே சட்டம் தைமத்துக்கு. தைமம் என்பது அல்லாஹ் சொன்ன சட்டம், நபிகள் நாயகம் செய்வதை கொடுத்த சட்டம். அப்ப தைமம் செய்யக்கூடிய விஷயத்தை என் உடம்பு சுகுல நீங்க நினைக்கலாம், நான் ஜிடிக்கிற தண்ணியை பயன்படுத்தி பண்ணிட்டு போ, உனக்கு முடியாது செஞ்சுட்டு போ. யாருக்கு முடியாதோ அவர்கள் சட்டம் எனக்கு முடியாதுப்பா, அல்லாஹ் சொல்ல செய்யணும், தைமம் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும்? தைமம் செய்ய விரும்பினார். எனக்கு முடியாதுன்னு நீங்க இருந்தீர்கள் என்று சொன்னால் தொழுகையை விட்டு தூங்கிறாம தைமம் பண்ணிடலாம். தைமம் பண்ணி என்ன செய்யலாம்? நம்ம தைமம்னா மதுல ஒரு அடி அடிச்சு, மதுல ஒரு அடி தூய்மையான மண், முதல்ல மண்ணு கிடைச்சா மண்ணு தூய்மையான மண்ணில் ஒரு அடி அடிச்சு கையை ஊதி விட்டு முகத்துல ஒண்ணு குரங்கைகள் மணிக்கட்டி வரைக்குண்டான குரங்கைகள் ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? உள்ள முட்டுக்கை வரைங்க, மூட்டுக்கை வரைக்கும் தரக்கூடாது. குரங்கையில ஒரு இழுப்பு, மணிக்கட்டி வரைக்கும் ஒரு இழுப்பு, அதுக்கு ஒரு இழுப்பு, அவ்வளவுதான். ஒழுங்கா கூட தண்ணியை வச்சு முகத்தை கழுவி காலை கழுவி தலைக்கு மசாஜ் செய்து பல வேலைகள் இருக்குது. இது தைமம் என்ன கோடை காலத்துல செய்வானா? அப்படியே தைமத்தை எப்ப செய்வான்? திமுற கோடை காலத்துல பயங்கரமான வெயில் வேத்து கொட்டுது, தைமம் பண்ணுவானா? எவ்வளவு பண்ண மாட்டான். அதை தைமம் எப்ப தேவை? அவன் குளிர் காலத்து இப்பதான் தைமம் செய்யணும் சட்டம் என்று சொல்லி தேவைப்படக்கூடியவர்கள் அப்ப தைமம் செய்து தொழலாம். தூங்கிறதே இல்லை, முடியாது, குளிர் வந்துருக்க முடியல என்று சொன்னால் தைமம் பண்ணி தொழுகை மாற்றுக்கு தடை இல்லை. அப்ப அந்த மாதிரி பெண்கள், ஆண்கள், வயதிகள் முடியல இருக்குது, நீ தாராளமாக தைமம் பண்ணிக்கலாம். அல்லாஹ் சொல்லல, நீங்கள் பிரயாணிகளாக இருந்தால், நோயாளிகளாக இருந்தால் அல்லாஹ் சொல்லலாம், பெண்களை உடலுறவின் மூலமாக தீண்டினால் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தூய்மையான மண்ணை தொட்டு நீங்க தைமம் செய்து கொள்ளுங்கள், முகங்களிலும் கைகளிலும் தடவி கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான். இது அல்லாஹ் இப்படி சொல்றானா? இப்ப இதுல எல்லாம் நோயாளிகளா பயணிகளா நம்ம இருந்தோம் என்று சொன்னால், பிரயாணிகளாக இருந்தால், அப்ப தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால், அல்லது குளிராக இருந்தால், அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத நோய் உடம்புல ஃபார்ம் ஆகிவிட்டால், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சலுகைகளுக்கு தைமம் பண்ணி தருவங்க என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம சொல்லுதுன்னு சொன்னா, குளிர் காலத்தில் நம்ம தைமம் பண்ணக்கூடிய தேவை ஏற்படக்கூடியவர்கள் அந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவரவர்களுக்கு உடம்பு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், நீ எடுத்துக்க என்று நீ முடிவு தைமம் பண்ணி சொன்னா குற்றமா? குற்றம் கிடையாது. இவ்வளவு பாசிக்கிற சஹாபி அவர் குளிர் காலத்தில் மழை காலத்தில் செய்யறாரு. சஹாபி செய்ய சட்டம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லி செய்யறாரு. சஹாபி சொந்தமா செஞ்சா அவருடைய விஷயம் போயிடலாம். இப்னு அப்பாஸ் அவருடைய சொந்தமா செய்யாம அவர் முடியல, தைமம் பண்றாரு. இமாம் மக்கள் சில பேர் என்ன செஞ்சு நிற்கிறாங்க, தண்ணியை பயன்படுத்தி தொழுகை நடத்துறாரு. இப்படியும் பார்க்கிறோம். சில சஹாபாக்கள் தைமம் பண்ணி தொழுகை நடத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும்னு சொன்னா அப்ப சிந்திச்சு பார்க்கணும். எப்படி வருது அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடிகிறது. அந்த குளிருடைய காலம் கொடுமையான காலமா இல்லையா? இந்த குளிர் காலத்துல வந்துட்டு தைமம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல தாது சலாசி அந்த ஒரு நிலைப்பாடு, ஒரு இடத்துல தாது சலாசி இடத்தில் கடந்த ஒரு யுத்த போருடைய டைம்ல குளிர், கடுமையான குளிரா இருந்த பொழுது ஒரு சஹாபிக்கு என்ன செய்ய, அவருக்கு விந்து வெளியாயிடுச்சு. அம்ருபின் சஹாபி பேர் என்ன? அம்ருபின் அவர்கள் தாது சலாசில யுத்த காலத்தின் பொழுது அந்த டைம்ல, அது ஒரு 4 நாள் 3 நாள் டைம்ல அவருக்கு வந்துக்கிட்டு தூக்கத்துல விந்து வெளியானது, ஸ்கலிதம் வெளியாகிவிட்டது. உடனே பார்க்கிறாரு, தண்ணிலாம் இருக்குது, பயன்படுத்த முடியல, குளிர் பயங்கரமான குளிர். என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, தைமம் செய்கிறார். முதல்ல ஒரு இடத்தையுமே மண்ணில் அடிச்சு முகத்துல மூக்கைகள்ல குழந்தை இருந்துச்சு, குழந்தையில தைமத்துல வச்சுட்டாரு. தொழுக வச்ச பிறகு நபிகள் நாயகம் தகவல் இருக்குது, அம்ருபின் அல்லாஸ் அவர்கள் தைமம் பண்ணி தொழுக வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அம்ருபின் அல்லாஸ் என்னப்பா சுத்தத்துல வச்சியா, இதை தைமம் பண்ணி தொழுக வச்சியாம? ஆமா, அல்லாஹ் எனக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டு விந்து வெளியாகி
சொல்றாரு வந்துட்டு, நான் இமாமா தைமம் தொழுக வைத்தேன், குளிப்பு கடமை, பின்னாடி மக்கள் தொழுதார்கள் என்று ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறாங்க, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, அல்லாஹ் வந்து எப்படி சொல்றான், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ள, உங்களை நீங்களே அடிச்சுக்கிறார்களப்பா, உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்ற வசன குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? நான் போய் ஒளி செஞ்சேன் குளிர்ல, விடவிட குளிர்ல ஒளி செஞ்சேன்னு சொன்னா மூத்தா போயிட்டா நோய் வந்து, அந்த மாதிரி நான் வந்து அதனால தயமம் பண்ணேன் அப்படிங்கிறார். இதுல அப்புறம் சொல்ல சிரித்தார்கள், கூடாத கண்டிப்பாங்க திரும்பி போய் ஒளி செய்யணும் சொல்ல அன்பா சொல்றாங்க, அவங்க ஒளி செய்யிட்டு இருப்பாங்க, அங்கீகரிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சிரித்து விட்டு சரி சரி சொல்ல. இது வந்து அபூதாவுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்ம குழுதான் வணக்க வழிபாடுகளை விட்டுறக்கூடாது, சும்மா தொழாமல் தூங்கிடக்கூடாது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் தொழுகையை முடிந்தால் தண்ணீர் பயன்படுத்தி ஒளி செய்யுங்கள், சுடுதண்ணி வைக்க முடிஞ்சால் சுடுதண்ணி வச்சு ஒளி செய்யுங்க, எதுக்கு முடியலை என்னால் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் தூய்மையான மண்ணு கிடைக்குதா, அது மதில் இருந்தால் மதில் தைமம் பண்ணலாம், எல்லாம் ஒண்ணுதான். அது உடைத்து மதிலை உடைத்தால் மூளை போட்டு மண்ணா வந்துடணும், உடைச்சு போடும்போது தூத்து மண்ணா ஆயிடணும். அந்த மாதிரி ஒரு மதிலாக இருக்கும் பட்சத்தில் மதில தைமம் பண்ணி தொழுகலாம் என்று மார்க்கத்தில் நம்ம சொல்லித்தரப்பட்டிருக்கிறா இல்லையா? பார்க்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம விளைஞ்சிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பிரயாணத்தில் போகும்போது ஒரு ஆள் சாஞ்சிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வந்துட்டு ஒரு இடிந்த ஒரு பாறைக்கு சூரியன் பக்கம் ரசூலுல்லாஹ் போய் கையை கொண்டு அடிக்கிறாங்க, தைமம் பண்றாங்க. அந்த மதில தைமம் செய்து விட்டு திரும்ப மதுரை மூக்கையெல்லாம் கடை விட்டு புறங்கையில மூக்கையுடைய புறங்கை மணிக்கட்டு வரை கடை விட்டு பிறகு வந்து அவரை பார்த்து அடைமிச்சலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ சலான் பதில் சொன்னாங்க அடைமிச்சலான்னு. அப்போ சுகரில் தைமம் செய்தார் செய்தியும் பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு ஆதாரம். இந்த மாதிரி நேரங்களில் நம்மளால் தைமம் பண்ண முடியவில்லை, தண்ணீர் பயன்படுத்த முடியவில்லை என்றால் தைமம் பண்ணியாக தொடர்ந்து சுமூகத்தில் எந்த துறையும் விட்டுறக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து குர்ஆன்ல சொன்ன 24:43 அல்லாஹ் வந்து அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி ஸஹாபன் சும்ம யுஅல்லிஃபு பைனஹு சும்ம யஜஅலுஹு ருகாமன் ஃபதரல் வதுக யخرجு மின் ஹிலாலிஹி வயுனஸிலு மினஸ் ஸமாஇ மின் ஜிபாலின் ஃபீஹா மின் பரதின் ஃபயுஸீபு பிஹி மயஷாஉ வயஸ்ரிஃபு அம்மா யஷா யகாது சனா வர்தி எதிரவில் அப்சார். 24வது அத்தியாயத்திலேயே 43வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் மேகங்களை இழுத்து அவற்றை ஒன்றாக்குவதையும் பின்னர் அதை அடுக்கடுக்காக அமைப்பதையும் நபியே முகமதே நீ பார்க்கவில்லையா? அதன் மத்தியில் மழை வெளிப்படுவதை, மழை பெய்வதை, தண்ணீர் வெளிப்படுவதை, அதன் மத்தியிலே மழை வெளிப்படுவதை நபியை காண்கிறீர். வானத்திலிருந்தும் அதில் உள்ள பனிமலைகளிலிருந்தும் ஆழம் கட்டியையும் அல்லாஹ்வாகிய நான் தான் இறக்குகிறேன். தான் நாடியோருக்கு அதை பெறச் செய்கிறேன், தான் நாடியோரை விட்டு நான் திருப்பி விடுகிறேன். அதனுடைய மின்னல், மழை பெய்யும் ஒரு மின்னல், அது மின்னல் ஒளி பார்வைகளை பறிக்க பார்க்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழை பெய்யக்கூடிய விஷயத்தை இன்றைய சயின்ஸுக்காரன் சொல்றாங்க, விஞ்ஞானிகள். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குர்ஆன் பேசுகிறது. மழை இப்படி பெய்யுது, அல்லாஹ்வுடைய குதிரத்து வசனத்தை சொல்லி காட்டின. அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை பூமிக்கு இறக்குகிறான், பனிக்கட்டிகளை இறக்குகிறான், பனிமலைகளை அல்லாஹ் வந்து இறக்குவதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலம் பனிகாலம், மழை பெய்ஞ்சா குளிர் பனிமலை உருகுதுல, பனி பெய்யுதுல என்ன அர்த்தம்? அது ஒரு பனிக்கட்டி, பனிமலை. அல்லாஹ் ஆழம் கட்டி பனிமலை இறங்குது. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் வந்து நமக்கு தெரியாத கோள்கள்ல பூமி, அது சந்திர, சூரியன், இந்த மாதிரி அல்லாஹ் வானத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
என்றெல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அது கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயத்தில் 117வது இறைவசனம். மஸலு மா யுன்ஃபிகுன ஃபீ ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா கமஸலி ரீஹின் ஃபீஹா அஸ்ருன் அஸாபத் ஹர்ஸ கௌமின் வலமு அன்ஃபுஸஹும் ஃபஹலகத்துஹு வமா ظلمهم வலாகின் அன்ஃபுஸஹும் யظلمون. 3வது அத்தியாயத்தினுடைய 117வது இறைவசனம். இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செலவிடுவதற்கு உதாரணம் கடும் குளிர் காற்றாகும். தமக்கு தேவை தீங்கிழைத்த கூட்டத்தின் பயிர்களில் அக்காற்று பட்டு அவற்றை அழித்து நாசமாக்கி விடுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கை இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். 3வது அத்தியாயம் 117வது இறைவசனம். என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிற வசனத்துல அல்லாஹ் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இஸ்லாத்தை அழிப்பதற்காக காசு செலவழிக்கிறாங்க. மார்க்கத்தை அழிப்பதற்காக, மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கொள்கைகளை காலில் போட்டு மிதிப்பதற்காக அந்த மாதிரி தர்கா, தர்கா நம்ம சாமி பாசா கொடியேற்றுவோம், கூடு வைப்போம், ஒய்யத்துக்கு ஆட்சியாளி கட்சி நடத்துவோம், காசு என்னடா வகாட்டிகள் குறிப்பிடப்படுகிற இனத்து மற்ற காணாம சொல்லி மார்க்கத்தை அழிப்பதற்காக என்ன முஸ்லீம்களை சங்கிகள் அவன் தனியா இவன் முஸ்லீம்களே செய்யறானா இல்லையா? சங்கி கூட்டம் இஸ்லாத்தை அழிக்க பெரிய திறன் இருக்கிறான். முஸ்லீம்களை உள்ளவன் தரகாம தெரியாது. இப்படி போற விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் உதாரணம் சொல்றான். உலக வாழ்க்கையில் அவன் செலவிடுறான செலவுக்கு உதாரணம் ஒரு கடும் குழுவோட காற்றாகும். அது அந்த தோட்டத்தில் போட்டு அடிச்சு நாசமாக்குறது ஒன்று அவனையும் ஒரு பொருளாதாரத்தை நாசமாக்கிவிடும். நரகத்துக்கு கொல்லிக்கட்டையா போயிடுவான், நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையா போயிடுவான். மார்க்கம் சொல்லி காட்டுற விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா சிந்தித்து பார்க்கலாம். அண்ணாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சுசாசனம் சொல்றாங்க, அந்த அளவுக்கு குளிர்காலம், அந்த குளிர்காலம் விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக இந்த குளிர்ல இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உகந்த விஷயத்தில் செலவு செய்யணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரான விஷயத்தில் செலவு செஞ்சா வேலை சொன்ன நோய் அவனோட தண்டிக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. பகலில் இரு முறைகளில் உள்ள குளிர் நேர தொழுகைகளை யார் தொழுகிறாரோ, ஃபஜ்ருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, குளிர்ந்த நேரத்தின் தொழுகைகளை யார் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்திலே நுழைவார் சொல்றாங்க. மண் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. நீங்க குளிர்ந்த நேரத்தில் சுபுத்துறை அசத்துடைய தொழு ஒளி செஞ்சு தொழுவு, குளிர்காலத்தில் கைப்படி தொழுவு தொழுதால் இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு தொழுதால் நீங்க சொர்க்கத்துக்கு போவீர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் சுல்லாஹ் காலத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற குளிரும் காற்றும் உள்ள அந்த ஒரு இரவில் சொல்லலாம். அந்த காலத்தில் பயங்கரமான காற்று, குளிர் காற்று, மழை பெய்யுது, அந்த மாதிரி இருள். அப்ப சுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில் அறிவிப்பு செய்யுமாறு தன் சஹாபா தோழர்களுக்கு ஏவினார்கள். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், சல்லு ஃபிரிஹால் அறிவிச்சு மைக்கில் செய்வாங்க. என்ன செய்வாங்க சஹாபாக்கள்? உயரமான இடத்துல நின்றுக்கிட்டா வீதிகளில் போய்கிட்டா பல போடுற மாதிரி என்ன செஞ்சாங்க? சூழலை காலத்துல மழை பெய்ந்த நேரத்தில் சல்லு ஃபிரிஹால், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், சல்லு ஃபிரிஹால் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அறிவிப்பு செஞ்சாங்க. மழை பெய்யுது, கடல் குளிரா இருக்கிறது, உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூட குளிர் நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அறிவிப்பு செய்தார்கள். அறிவிப்பு சொல்லும்போது சஹாபாக்கள் ஏவினார்கள், இப்பவும் ஒரு அறிவிப்பு செய்தாரு. இப்படிலாம் பார்க்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல 1140வது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது போல குளிர் அப்படி இருக்குது. அந்த குளிர்ல கவனமான மனுஷன் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொல்றார், வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். தஜ்ஜால் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, என்னுடைய சமுதாயத்தாரிலே புறப்பட்டு வந்த தஜ்ஜால் மிக ஒரு நாளைக்கு மேல் வரும். புறப்பட்டு வந்து 40 நாட்களா 40 அல்லது 40 மாதங்களா அல்லது 40 வருடங்களா ஆண்டுகளா தெரியாது, ஏதோ ஒரு கணக்கில் வந்து வசிப்பான். பூமியில வருவான், வந்து பெரிய அநியாயமா போனா தனி விஷயம். பிறகு அல்லாஹ் வந்து என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, நம்ம சப்ஜெக்டுக்கு பிறகு ஈசா வருவார்கள். வந்து மரியமின் புதல்வர் ஈசா வருகை தருவார். அந்த ஈசா சொல்ல வர்ணிக்கிறாங்க. அந்த ஈசா நபி அவர்கள் யார் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னா, உருவா இப்னு மஸ்ஊதுடைய சஹாபியுடைய
அந்த சாயல்ல தோற்றத்தில் இருப்பார்கள். அந்த தோற்றம் ஸ்ட்ரக்சர் அப்ப அந்த மாதிரி இருப்பாங்க. உருவாக இருக்கும் மசூதுடைய தோற்றத்தில் ஈசா நபி இருப்பார்கள். ஈசா நபி வந்து தஜ்ஜாலை கொள்வார்கள். அட்டித்தான கொலை பண்ண பீஸ் பீஸா வெட்டி குருமா படமே போட்டுருவார். மாட்டுக்கறியை போடும், ஆட்டுக்கறி சிக்கன் படமே போட்டுருவார். ஆளை முடிச்சு விடுவார். ஒரு அதிசல நான் விளக்கமா சொல்றேன். குருமா படமே போட்டுருவாரு. அவன் கதை முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு என் மக்கள் 7 ஆண்டுகள் தங்கியிருப்பார்கள். அந்த 7 ஆண்டுகள்ல எந்த ஒரு இருவருக்கும் இடையில ஆம்பளை பொம்பளை 2 பசங்க 2 பெரிய ஆளுக்கு சின்ன ஆளுக்கு யாருக்கு மத்தியிலையும் அந்த காற்று பகையுடனே இருக்காரு. பயங்கரமா இருப்பாங்க. என்ன இருக்கீங்களா தம்பி, எல்லாம் இருக்கீங்களா மச்சி, எல்லாம் இருக்கீங்களா அப்படியே என்ன செய்வாங்க, அக்கா தங்கச்சி அப்படி என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப அப்படின்னா பயங்கர மாமியார் குஞ்சுவா இப்படிலாம் நடக்கும். முகமது சொல்றாங்க. அந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு தஜ்ஜால் அறியப்பட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி தஜ்ஜால் அணிஞ்சு விடுவான். ஈசா நபி அழைச்சிருவாங்க. பிறகு மக்கள் 7 ஆண்டுகள் தங்கியிருப்பார்கள். அன்று எந்த இருவருக்கும் இடையிலும் பகை உணர்வு வெறுப்புணர்வு இருக்கவே இருக்காது. பிறகு அல்லாஹ் வந்து அந்த மாதிரி காலம் வரும். பிறகு அல்லாஹ் ஷாம் நாட்டினுடைய சிரியாவிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு சொன்னார்கள். பிறகு அல்லாஹ் ஷாம் நாட்டினுடைய சிரியா, ஷாம்னா சிரியா, இன்றைய சிரியா, ஷாம் நாட்டினுடைய சிரியா நாட்டின் திசையிலிருந்து குளிர்ந்த காற்று ஒன்றை அல்லாஹ் பூமியில் அனுப்புவான். அந்த காற்று எல்லா முஸ்லீமான மூமினான நம்முடைய அனைவரும் டச்சா அது அப்படியே வரும். அந்த காற்று வந்து படும் கால் மேல கடுகு அளவு, கடுகு மணி அளவு நன்மை ஈமான் உள்ளவர்கள். கடைசி காலத்துல கடுகு அளவு உள்ள ஈமானோட ஈமான் நன்மை ஏதோ ஒண்ணு, அந்த நன்மை உள்ளவர்கள் அவருடைய உயிரை அந்த காற்று கைப்பற்றும். குளிர் காற்று மேல படும், மூத்தாடுவார், சிறுவன் விழுந்துருவார். இப்படியே அந்த குளிர் காற்று யாரையுமே விட்டு வைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு எதிர்ப்பு தங்குவாராம். பூமியில நட்டி வைக்கப்பட்ட மலையில போய் நுழையுமா, இரும்பு கோட்டையில போய் நுழையுமா, எங்க நுழைஞ்சாலும் காற்று உள்ள போய் குளிர் காற்று உள்ள போய் அது மணிக்கு அது மணக்கல் மௌத்து. ஏன்னா அவருக்குள்ள மணக்கல் மௌத்து மாதிரி காற்று குளிர் காற்ற அவனுக்கு மணக்கல் மௌத்தா நல்லா அனுப்புவான். அந்த குளிர் காற்று அவனை போய் பிடிக்கும். நீ புகையில போயிருந்தாலும் சரி, மலைக்கு அடியில போயிருந்தாலும் சரி, சொர்க்கத்துல போயிருந்தாலும் சரி, கடைசி காலத்துல இருக்க குளிர் காற்று மேல பட்டு அவன் வந்து இறந்து விடுவான். நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொல்லி ஹதீஸ்ல பார்க்கிறோம். பிறகு தீமைகள் நிறங்கிவிடும். இந்த அளவுக்கு என்று சொன்னால் பல பறவைகள் விரைந்து செல்லக்கூடிய அந்த பறவைகளுடைய குணத்தில, மிருகங்களுடைய குணத்தில விரைந்து செல்லக்கூடிய பறவைகளையும் அந்த குணத்தில மிருகங்களையும் பறக்கக்கூடிய கிராம பறக்குகிற பறவை கெட்ட மிருகங்கள், அந்த மிருக குணத்துல மக்கள் இருப்பார்கள். நன்மையே இருக்காது, என்ன தீமையை செய்யும், என்ன வச்சாலும் அது இதுண்டு அந்த மாதிரி இருப்பார்கள். நன்மை எதுவும் இருக்கா, தீமை தான் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டா, அப்போது சைத்தான் என்ன செய்வான்னு கேட்டா, வந்து சைத்தான் மனித உருவத்தில் வருவான். நான் சொல்றது கேட்பியா, கேப்ப தலைவரை சொல்லுங்க. சைத்தான் வந்து உத்தரவிடுவான், சிலைகளை வணங்குவான். எல்லாம் முஸ்லீம்கள்லாம் இறந்து போயிடுவாங்க. கொஞ்சம் ஈமான் சொல்லி காட்டினேன், கடைகளவு ஈமான் அந்த அளவுக்கு எல்லாம் போய் சேர்ந்துறேன். அல்லாஹ் ஒருமையா இருக்க மாட்டான். அப்பதான் சைத்தான் சொல்லுவான், சிலையை வணங்காது என்ன செஞ்சிருவாங்களா. அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்வாதாரம் பயங்கரமா இருக்கும். சொல்றாங்க, காசு போனா வீட்டுக்கு போனா இருக்கிறாங்க, அரமனை வீடு அதுன்னு இருப்பான், அதிகாரம் அது இது அந்த மாதிரி எல்லாம் பவர்ல இருப்பான். அதற்கு பிறகுதான் மறுமை வரும். அல்லான்னு சொல்ல ஒருமையா இருக்க மாட்டான் பூமியில. அப்பதான் மறுமை வரும். அல்லாஹ் சூர் ஊதுவான், பெரும் சப்தம். அப்பொழுது சொல்றாங்க, அந்த சப்தத்துல சூர் ஊதப்பட்ட பிறகு அந்த மனிதன் அவனுடைய கருத்து ஒரு பக்கம் சாய், மறுபக்கம் என்ன செய்யும், நிமிர்ந்து நிற்கும். மூர்ச்சையா கீழே வந்து விடுவான். ஒட்டகத்தினுடைய அந்த தொட்டியை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். ஒட்டகத்தினுடைய அந்த பையை அந்த தொட்டியை கிளீன் பண்ணி இருக்கும்போது அவனை தான் முதல்ல தாக்குவான். ஒட்டகத்தின தொட்டியை கிளீன் பண்ணி தண்ணியை சுத்தப்படுத்திட்டு இருப்பானா, அவனை இந்த காற்று வந்து குளிர் காற்று படும். அதனால் அவன் மூர்ச்சையாக இறந்து போய்விடுவான் என்ற செய்தி முஸ்லீம் அவர்களுடைய 5635 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் கடைசி காலத்துல இதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் வந்து நம்மளை இந்த ஆயுசை போட்டிருக்கிறானா, நம்ம ஒரு காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறா. இந்த காலக்கெடுவுல நன்மையை செய்து மறுமையில உண்டான சொர்க்கத்தை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு இப்ப கலந்து அடுத்த மாதம் சலுகை எதுக்கு வழங்குது, எனக்கு முடியல காரணம் சொல்லாதா, முடியல பார்த்துக்கிட்டு தருவு ஒளி செய்ய முடியல, கண்ணால
நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களை மாற்றியல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய பெருநாட்டில் செக்குலர் ஸ்டேட் சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற நாடாக இருந்தது. முன்பு சுதந்திரம் பெற்ற அந்த நாளில் அன்றையிலிருந்து பிஜேபி சங் பரிவார கும்பல், ஆர்எஸ்எஸ், இந்து விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வருவதை காரணப்படுவதற்கு முன்னால் எல்லா மக்களும் ஒற்றுமை, பாசம், பிணைப்பு, இந்துக்கள், முஸ்லீம் பாகுபாடு கிடையாது. மச்சா மாமா தான், மாமா மச்சான் தான் கூடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்களை கொரோனா வைரஸ் மாதிரி எல்லாத்தையும் பிரித்து நாசமாக்கி அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி அரசியல் செய்யணும், நம்ம ஆட்சியில் இருக்கணும், அதற்கு எதையும் செய்ய துணிகிறாங்க. இந்த மாதிரிலாம் வன்முறை ஏற்படுத்துவது, ஜெய் ஸ்ரீராம் பேர்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவது என்ன செய்யறான், கொள்றான். சமீபத்தில் இப்போ இருக்க முன்னாடி இல்லையா, ஒரு முஸ்லீமை கையை வெட்டி என்ன செய்யறாங்க, வடமாநிலத்தில் ட்ரெயின் பாலத்தில் இதில் ரயில்வே கண்டவாளத்தில் போட்டு போயிட்டாங்க. இப்படி காட்டு மிராண்டில் வாழக்கூடிய தேசமாக போய்விட்டது. அந்த மாதிரி ஒரு தேசத்தில் நம்ம இஸ்லாமியர்களை 5ஆம் 6ஆம் குடிமக்கள் மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சங் பரிவார கும்பல் நடத்துகிறது. அந்த ஒரு சாயலை இவர்களுக்கெல்லாம் இப்படியே போயிட்டு காலம் மாறும், நேரம் மாறி, இவருடைய ஆட்சி மாறும். அப்ப அம்புட்டு பேர் அம்புட்டு பயிரை சட்டத்தில் நிப்பாட்டி அத்தனை பேருக்கு தூக்கு கொடுத்து லைவ் பண்ணி எல்லா கெட்ட ஆட்சியாளர்களை, முஸ்லிம்களை பரிமாறக்கூடியவர்களை, இப்ப சொல்ல போற இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவர்களை எல்லாம் பொது மன்னிப்பு இல்லாம என்ன செய்யப்படும், தூக்கிலிட்டு சட்டத்தின் அடிப்படை, இந்திய சட்டத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தோடு நடந்த சட்டம் மாற்றுவோம், ஆட்சி மாறலாம், மாற்றி கூட உங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பீகார் முதலமைச்சர் செஞ்சது என்ன, நிதிஷ்குமார் ஒரு மாநிலத்தின் மாநிலத்தின் முதல்வர். அந்த டிசம்பர் 15 அன்று அந்த மருத்துவக் கல்வி மாணவி யாரு, ஆயுஷ் மருத்துவர்கள், அந்த அந்த மாதிரியான அந்த சித்த யுனானிங்கிற மாதிரி அந்த ஆயுஷ் மருத்துவரான பெண் முகத்தை வந்து மூடிட்டு வருது. முகத்தை திறக்கிற இஸ்லாமிய மரபு நம்ம சொல்றோம், கேட்கிற முஸ்லீம் பெண்கள் கேட்கிறாங்க, தௌஹீதுல உள்ளவங்க, தௌஹீதுல இல்லாதவங்க, முஸ்லீம் ஏகத்துவ கொள்கை தௌஹீதுல இல்லாட்டால கொள்கை சகோதரன், லாயிலாயிலான ஒரு சகோதரிகள் அவங்க முகத்தை வந்து மூடிட்டு இந்த என்ன செய்வாங்க, பிடிச்சி இழுத்து அந்த பணி நியமனத்துள்ள இது வழங்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க, இந்த ஃபார்ம் கடிதம் வழங்கும் பொழுது மொத்தக்கார பிடிச்சி இழுக்கிறாரு. பயங்கரமா போய் இதாக போச்சு, விசூரம் எடுத்துருச்சு. ஏன்னா அந்த மாதிரி இழுத்து ஒரு இஸ்லாமிய பெண்ணு அடக்கு ஒழுக்கத்தோடு ஃபர்தா அணிந்து முறையோடு வந்து வாங்குது. முகத்தை இழுத்து பாருங்கன்னா என்ன அர்த்தம், சிந்திச்சு பாரு. எவ்வளவு வெறியில இருக்கிறாங்க இந்த பிஜேபி. இந்த ஆணையை கூட்டு போயிட்ட பிறகு நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சர் எந்த அளவு தலையிட்டு போயிட்டாங்க போயிட்டு அதை பற்றியெல்லாம் இப்படி இந்த மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம். இந்த சர்வதேச அளவுக்கு போயிடுச்சு இந்த என்ன செய்ய இந்த விஷயம். பெரிய பெரிய கல்ஃபு கண்ட்ரிலாம் போட்டு எல்லா கல்ஃபில் உள்ள அரபுக்காரங்களும் ஏறலாம். அந்த முட்டா போய் இப்படி இருப்பீங்களா, இந்த மாதிரி கேவலப்பட்டவங்களாம் நீங்கள் மாநிலத்தில் இந்தியாவில் முதலமைச்சராக இருக்கிறீங்கன்னு சொல்லி கடும் கண்ணீரத்தில் உள்ளாக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சார்பாக என்ன செய்யறாங்க, அதற்கு எதிராக வந்து நீங்கள் என்ன வழக்குகள் பதியணும் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அது சம்பந்தமாகவே வழக்குகள்லாம் எப்படி சொல்றாங்க, ஏற்கனவே வழக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. வழக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகுலாம் பார்க்கிறோம். இந்த வழக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணு மகளிர் தேசிய அந்த பீகார் பகுதியில் உள்ள மகளிர் உரிமையுடைய ஒரு முக்கியமான ஒரு பெண்ணு, ஒரு ஆணையர் மாதிரி உள்ள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை பார்க்கிறோம். இன்னொரு பிரிவினை வழக்கு பதிவு சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அவ்வளவு கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுப்பானா, எடுக்க வேணுமா இல்லையா, அதான் எடுக்கணும். அதுக்குதான் செக்குலர் ஸ்டேட் நடவடிக்கை எடு, முதல்வர் அரசு பண்ணு, பதவி நீக்கம் செய்யி என்ற அடிப்படையில் கோரிக்கை வைக்கிறாங்க. என்டிஎம் சார்பாக சொல்றாங்க இந்த பிரிவினை வழக்கு பதிவு வேண்டும் என்ன சொல்றாங்க. என்டிஎம் சார்பாக அவங்க 384 ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் நோக்கில் அவரின் மீது அத்துமீறல் பிரிவு ஆற்றில பதிவு அந்த குற்றவியல் பிரிவுல நடவடிக்கை எடுக்கிறாங்க.
பிரிவு 354A பாலியல் ரீதியான துன்புறுத்தல், தவறான தொடுதல், பாலியல் ரீதியான கோரிக்கை போன்ற பிரிவு 354C ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை கடன் பிடித்தல் அல்லது உற்று பார்த்தல், இந்த மாதிரி வழக்கை போட்டு உள்ள கடன்கள் எல்லா அமைப்பும் எந்த எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஏகத்துவ முஸ்லீம் நம்ம ஜமாத்தா இருக்கணும், ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தா இருக்கிறது எல்லா முஸ்லீம் ஜமாத்துகளும் NTF எல்லா இஸ்லாமியர்களும் கண்டிக்கிறாங்க. இவர்களை சரியான முறையில் பாடம் போட்டு வேண்டும் சட்டத்தை என்று சொல்லிக் கொண்டு இன்றைய ஜும்மாவை 2ஆம் முறை நிறைவு